தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி செய்யலாமா? தாபா ஸ்டைல்னாலே காரம் இல்லாமையா செம காரமாக இருக்கும். பக்கத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க. ஆனால் எந்த அளவுக்கு காரமாக இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 கியூப் பட்டர் சேர்த்துட்டு 3 பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 4 பட்டை துண்டு சேர்த்துட்டு 4 வரமிளகா, 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாடைலாம் போனதும் நம்ம கழுவி வச்ச 3/4 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா அந்த தண்ணிலாம் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ அப்போ தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துடும், ஓரளவுக்கு சிக்கனுமே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 7 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சா நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்ல கன்சிஸ்டன்சியில் சிக்கன் ரெடி ஆகிடும். சிக்கனுமே நல்லா வெந்துடும். அவ்வளோதான். மேலே கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி தூவி இறக்கி பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் கூட சர்வ் பண்ணோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.